Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம ரெண்டு இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ் பார்க்கலாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபீஸ். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கிறது அருமையான கொத்தமல்லி சட்னி. அது கொத்தமல்லி கீரையும் வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான சட்னி. கூடவே நல்ல ஒரு மில்லட் தோசை. டெய்லியும் நம்ம மார்னிங் தூங்கி எழுந்த உடனே அந்த டேவை பிளான் பண்ணும்போது நம்ம யோசிக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன சமைக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைக்கலாம், என்ன சட்னி வைக்கலாம், என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளானாக இருக்கும். அதுவும் நல்ல சத்தாகவும் இருக்கணும், சுவையாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம். அதுவும் கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம பரபரப்பாக சமைச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைகளுக்கு போகணும். இதுக்கு நல்ல ஒரு தீர்வை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தோசை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் செய்யணும் இல்லைங்களா? பட் இன்னைக்கு இந்த அருமையான சிறுதானிய தோசையை டக்குன்னு பிளான் பண்ணி உடனடியாக செஞ்சாச்சுங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பக்குவப்படுத்தி அதை கரெக்டாக சமைச்சு சாப்பிட்டதால ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் நம்ம இந்த சிறுதானியங்களோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். வீகன் பிராண்ட் அருமையான தரமான சிறுதானியங்களை கரெக்டாக பக்குவப்படுத்தி அதை நல்ல தோசை மிக்ஸுகளாக செஞ்சு விற்பனை செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு காலையில் வேலையில் இந்த தோசை மிக்ஸ் எல்லாம் இருந்தால் டக்குன்னு வேலையாகுது. உடனடியாக நம்ம தோசை செஞ்சிடலாம். ஜஸ்ட் அந்த பேக்கெட்டை எடுத்து அதில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம தோசை மாவை கலந்து வச்சுக்கிட்டு ஒரு சட்னியை செஞ்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். டக்குன்னு வேலையாகுது, நல்ல சுவையாகவும் இருக்குது, சத்தா சாப்பிட்டோங்கிற திருப்தியும் இருக்குது. நான் இன்றைக்கி செய்கிறது சூப்பர் ஃபைவ் மில்லட் தோசை மிக்ஸு. அதாவது 5 வகையான சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச தோசை மிக்ஸுங்க இது. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, ராகி, இதோட நல்ல கருப்புளுந்து, ப்ரௌன் ரைஸ், கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து செஞ்ச ஒரு அருமையான தோசை மிக்ஸுங்க இது. கரெக்டாக பக்குவப்படுத்தி செஞ்சு வச்சுருக்கிறதால அழகாக தோசை வருது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சத்தாகவும் சுவையாகவும் இருக்குங்க. அடுத்தது இது நல்ல ஸ்ப்ரவுட்டட் ராகியும் ஓட்ஸும் சேர்த்து செஞ்ச தோசை மிக்ஸு. அடுத்தது இது ட்ரை ஸ்ப்ளெண்டர் தோசை மிக்ஸு. இதில் ராகி, கம்பு, சோளம், நல்ல கோதுமை மாவு, கூடவே கருப்புளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்து செஞ்ச ஒரு அருமையான தோசை மிக்ஸு. இதுவும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அடுத்தது கீன்வாவும் ஓட்ஸும் சேர்த்துன தோசை மிக்ஸு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான தோசை மிக்ஸு. நம்ம டக்குன்னு கரைச்சோமா ஒரு சட்னி செஞ்சோமா தோசை சுட்டு சாப்பிட்டோமான்னு கடன்னு வேலையாகும். இந்த மாதிரி நிறைய தோசை மிக்ஸ் இருக்குங்க. சிறுதானிய வகைகளோட நல்ல பருப்புகளும் சேர்த்து செய்கிற அடை மிக்ஸும் இருக்குது. இது போக நல்ல மில்லட் இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாமே இருக்குங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல தரமாக செஞ்சுருக்காங்க. கூடவே நமக்கு காலையில் வேலையில் கலந்து குடிக்கிறதுக்கான ஹெல்த் ட்ரிங்க் பவுடர்களும் இருக்குது. இது சோளமில் செஞ்ச ஹெல்த் ட்ரிங்க் பவுடர். அடுத்தது நல்ல சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம காஃபி டீ எல்லாம் அதிகமாக குடிச்சிட்டு இருக்காமல், ஃப்ளேவர் ட்ரிங்க் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வகை வகையான உணவுப் பொருட்கள் இங்கே வீகனில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே. நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த சூப்பர் ஃபைவ் தோசை மிக்ஸை கலந்து உங்களுக்கு தோசை செஞ்சு காமிக்கிறேன். இந்த பேக்கெட்லேயே நம்ம எப்படி கலந்துக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டால் போதும். பர்ஃபெக்டாக நம்ம மாவு கலந்து வச்சுட்டு நம்ம சட்னியை பண்ணிவிட்டு தோசை ஊற்றினோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு மணி நேரம் மட்டுமே இந்த தோசை மாவை ஊற வச்சுக்கணும். இப்போ 1.5 கப் அளவுக்கு தோசை மாவை ஒரு அகலமான பவுலில் போட்டாச்சு. அதாவது 5 வகையான சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச தோசை மாவு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு புளிச்ச ஃப்ரெஷ்ஷான தயிர், ரொம்ப அதிகம் புளிச்ச தயிர் சேர்க்காதீங்க. இந்த தயிர் ஆப்ஷனல், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தயிர் சேர்க்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1.5 கப்பு மாவு எடுத்திருந்தோம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுட்டு நல்லா கட்டியில்லாமல் கலந்துக்கலாம். இப்படி ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்தாச்சுங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும், அப்போ நல்லா தோசை வரும். இப்போ நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாங்க. நல்லா கொத்தமல்லி சட்னி செய்கிறோம்.
ஸோ இங்கே நான் ஒரு சின்ன கட்டளவுக்கு கொத்தமல்லியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டேன். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 4 வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்தரலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அந்த வரமிளகாவோட கலர் மாதிரி கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுறணும். ரொம்ப அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது இந்த எண்ணெயில் ஒரு 2 துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை, நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். பாருங்கள், வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்தது ஒரு சின்ன தக்காளியை நம்ம ரஃபாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுட்டா தக்காளி ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். சட்னிக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். ஆல்ரெடி மிளகாவை வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறோம். இது கூடவே இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சேர்த்துருவோம். கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சிக்குவோம். அடுத்தது இங்கே அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இதில் நம்ம சுத்தப்படுத்தி கழுவி ரெடியாக வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுருவோம். கொத்தமல்லி இலையெல்லாம் போடும்போது நிறையா இருக்கும். பட் அது வதக்கிட்டால் கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குங்க. நல்லா அந்த தண்டெல்லாம் சேர்த்தே போட்டு விட்டுருங்க. இப்படி சட்னி அரைக்கும் போதெல்லாம் அந்த கொத்தமல்லி தண்டெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தானதும் கூட. நல்லா ஒரு நிமிஷத்தில் இந்த கொத்தமல்லி இலை நல்லா வதங்கிடும். பாருங்கள், கொத்தமல்லி இலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வதக்கி போட்டு வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி மிளகாலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சுத்துக்கு ஓட்டி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கின கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும்போது அங்கங்கே அந்த பச்சையாக தெரியும். பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டோம். அவ்வளோதாங்க, அருமையாக ஜம்முன்னு சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டு நல்ல ஒரு தாளிப்பை சேர்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே தாளிப்பு வரமிளகா 2-3 போட்டு விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்து சட்னி மேலே போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கொத்தமல்லி சட்னி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மில்லட் தோசைக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி கூடலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே கலந்து வச்சுருக்கிற மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல சூடான தோசைக்கல்ல நல்ல ஒரு ஃபுல் கரண்டி மாவு ஊற்றி விட்டு நல்லா அதை தேய்ச்சி விட்டு அழகாக தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம மெலிசான தோசையும் செய்யலாம், ஊத்தப்பம் மாதிரியும் சுட்டு எடுக்கலாம். நல்ல காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்ல வெஜிடபிள் தோசையும் செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடி மேலே தூவி விட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய்யை தெளித்து விட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடுங்க. பர்ஃபெக்டாக பட்டு போல் தோசை வருது பாருங்கள். பக்குவமாக கரெக்டாக அந்த மாவு ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல தோசை வருது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, 5 வகையான சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச அருமையான சூப்பர் ஃபை தோசை, வீகன் பிராண்டோடைய சூப்பர் ஃபை தோசை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் அடுத்தடுத்த தோசைகளையும் நம்ம சுட்டெடுத்துக்கலாம். இதுலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்து போட்டு சுட்டெடுத்துக்கலாம். ஸோ காலை வேலையில் பரபரப்பாக நம்ம சமையலை முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் ஓடுறவங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் தோசை மாவில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்கும். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு தரமான பொருளாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த அருமையான தோசைக்கு நல்ல ஒரு கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிளானது. இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்களா, தேங்காவோட ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு மட்டும்தான் வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி. ஹோட்டல் ஸ்டைல் சட்னி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபிஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.